Evening student. Next class la exercise 9.8 la definition பார்த்தோம். இப்போ sums பார்க்க போறோம். So exercise 9.8 la question number 1. Okay. Find the area of the region bounded by 3x minus 2y plus 6 is equal to 0. X is equal to minus 3, x is equal to 1 and x axis. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, முதல்ல அந்த லைனை எழுதிக்கலாம். என்ன லைன் இருக்கு அப்படின்னா 3x minus 2y plus 6 is equal to 0. முதல்ல இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்ஸில் எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸுக்கு 0 கொடுக்க போகிறேன். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் என்ன ஆகும்? 3. அதே மாதிரி ஒய்க்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் என்ன ஆகும்? -2 ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இது எக்ஸ் ஆக்ஸில் வந்து 0, ஒய் ஆக்ஸில் 3ங்கிற பாயிண்டில் கட் பண்ணுது. எக்ஸ் ஆக்ஸில் -2, ஒய் ஆக்ஸில் 3ங்கிற பாயிண்டில் அந்த லைன் கட் பண்ணுது. முதல்ல டயக்ராமை தெளிவாக வரைஞ்சிக்கோங்க. எப்படி சார் வரையலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இங்கே 0, எக்ஸ் ஆக்ஸில் 0, ஒய் ஆக்ஸில் 3. ஓகே, எக்ஸ் ஆக்ஸில் 0, ஒய் ஆக்ஸில் 3 எங்கே இருக்கும்? இது எக்ஸ் ஆக்ஸில் 0, ஒய் ஆக்ஸில் 3. இங்கே பாயிண்ட்டை குறிச்சிக்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்ஸில் -2, எக்ஸ் ஆக்ஸில் -2, ஒய் ஆக்ஸில் எங்கே சார் கட் பண்ணுது? ஒய் ஆக்ஸில் 0. ஓகே, அப்போ இது ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட்டு இப்படி இருக்குமா? இந்த லைன் வந்து இப்படி கட் ஆகும். ஓகே, இந்த லைனுக்கு பேர் தான் 3x minus 2y plus 6 is equal to 0. ஓகே, இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஒன்று x is equal to -3, இன்னொன்று x is equal to +1. ஓகே, அப்போ x is equal to -3ங்கிறது எங்கே சார் இருக்குன்னா -2க்கு இந்த பக்கம் இருக்கும். இதுதான் x is equal to -3. x is equal to -3. அதே மாதிரி x is equal to 1 அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குன்னா இங்கே இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு நேர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் சார் x is equal to 1. ஸோ அப்போ இதோடைய ஏரியா ஷேர் பண்ணிக்கலாம், இதோடைய ஏரியா ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஏரியாவுக்கு 4 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா? இதை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது இதை வந்து ஏரியா 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை ஏரியா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ரெக்வயர்டு ஏரியா, ஓகே, ரெக்வயர்டு ஏரியா வேணும் அப்படின்னா ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு A1 + A2, A1 + A2. ஓகே, அப்போ ரெக்வயர்டு ஏரியா வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை முதல்ல ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி சார் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன இருக்குது சொல்ல பார்க்கலாம். 3x, ஓகே, 3x minus 2y plus 6 is equal to 0. Okay, அப்போ 2y is equal to 3x plus 6, 2y is equal to 3x plus 6. Okay, ஸோ அப்போ y is equal to இதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 3x plus 6 divided by 2ன்னு எழுதலாமா? அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா y is equal to 3/2x plus 6/2 கேன்சல் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா 3. இதுதான் சார் ஒய்யோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒய்யோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். அப்போ நான் ரெக்வயர்டு ஏரியா எப்படி சார் சால்வ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இன்டகரல் ஓவர் லிமிட்டை முதல்ல எப்படி பிரேம் பண்ணலாம்னா -3 to -2, இன்டகரல் ஓவர் -3 to -2. ஸோ இது வந்து எப்படி சார் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம் -y dx. ஓகே, அடுத்தது ப்ளஸ் இன்டகரல் லிமிட்டை பார்க்கணும். லிமிட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லிமிட்டு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கணும். -2லேருந்து 1 வரைக்கும் இருக்கா? அப்போ -2 to +1, -2 to +1 இன்ட்டு y dx, y
dx. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி ஒய்க்கு நமக்கு வேல்யூ தெரியும். ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒய்யோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வெளியில் மைனஸ் இன்டகிரல் ஓவர் -3 to -2. ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 3/2x plus 3. 3/2x plus 3 into dx plus integral over -2 to 1. -2 to 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 3/2x plus 3 into dx. 3/2x plus 3 into dx. ஓகே, ஸோ அப்போ இதை இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன சார் கிடைக்கும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. வெளியில் மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது 3/2 அப்படியே இருக்கும். எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2. 3ஐ இன்டகிரேட் பண்ணால் 3x. என்ன லிமிட் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். லிமிட் -3 to -2. ஓகே, ப்ளஸ் அடுத்தது 3/2 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் 3x. என்ன லிமிட்டு -2 to 1. -2 to 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். முதல்ல அப்பர் லிமிட் என்ன சார் இருக்குது -2 இருக்கா. இங்கே கொண்டு வந்து -2 கொடுத்தா என்ன ஆகும் எக்ஸுக்கு பதிலாக -2 ஸ்கொயர் பண்ணால் 4. அந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிருமா. மீதி என்ன சார் இருக்குன்னா வெறும் 3 மட்டும் இருக்கும். மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். லோயர் லிமிட்டுக்கு எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன சார் கொடுக்க போகிறேன்னா எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்க போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் -6. ஓகே, அடுத்தது அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிட்டேன். லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். ஓகே, அடுத்தது லோயர் லிமிட் -3 இருக்கா. அப்போ -3ஐ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் -3ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 27/4. ஓகே, அடுத்தது இங்கே 3 கொடுத்தீங்கன்னா -9. ஓகே, க்ளோஸ்ட் இன்டர்வல் ப்ளஸ் அடுத்தது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்பர் லிமிட் ஓகே, இங்கே 1 கொடுத்தா என்ன வரும் 3/4 ப்ளஸ் 3 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் என்ன வரும் 3 - 6. ஓகே, இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி வி கெட் -3 + 6 + 27/4 -9 + 3/4 + 3 - 3 + 6. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலி வி கெட் 20/4. 20/4. இப்போ இது டிவைட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.